சென்னையை சேர்ந்தவர் 50 வயசான மோகன். இவருக்கு வந்து 30 வயசில் மனைவி இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து யமுனா. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. இந்த மோகன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பழைய இரும்பு ஜாமான் மற்றும் பிளாஸ்டிக்கை எடுத்து கொண்டு போய் காயலாங்கடையில் விற்கிறது தான் இவரோட வேலையாக இருந்திருக்குது. இவரோட மனைவி வந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு 20 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கனால இவங்க வெளியே போகும்போதெல்லாம் மற்றவங்கள இவங்கள வந்து வேறு வித ரிலேஷன்ஷிப்பை வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இது கருத்து வேறுபாடாக உண்டாக்கியிருக்குதுங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாளிலேருந்து இந்த யமுனாவோட மொபைலுக்கு அடிக்கடி அன்னோன் நம்பர்லேருந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இதை இவங்களோட கணவர் வந்து நோட்டீஸ் பண்ணி அந்த காலை அட்டன் பண்ணும்போதெல்லாம் அந்த கால் எதிர்முனையிலேருந்து யாருமே பேசாமல் இருந்துக்கிறாங்க, இல்லைன்னா அந்த கால் கட்டாகி போயிருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே சந்தேகத்துக்கு ஏற்படுத்தியிருக்குது இவரோட கணவருக்கு. இதனால் யமுனாட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி என்ன விஷயம், யார் இந்த கால் பண்ணுறாங்க, எதனால் அந்த கால் வருது, நான் எடுத்தால் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோடு கேட்டதுனால யமுனா பயங்கரமாக கோவமாகி பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்குது. கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய கணவர் என் நடத்தையில் சந்தேகப்படுறாரு, இனிமேல் அவரோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த மோகன் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க மனைவிட்ட கையில் காலில் விழுந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சந்தேகப்பட மாட்டேன், நான் யாரையும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், உன் நடத்தையில் சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி ஒரு 2 மாதம் நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டு வந்துருக்கு. மறுபடியும் என்ன இருக்குன்னா, இந்த யமுனா இருக்காங்களா, அவங்க பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒரு ஆண் நண்பரோட தகாத உறவில் இருந்திருக்காங்க. இந்த விஷயமும் யமுனாவோட கணவர் மோகனுக்கு தெரிய வருது. வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி கேட்டிருக்கிறாரு, இந்த மாதிரி பழக்கம் வச்சுருக்கிறியா, பெருசாக பத்தினி மாதிரி பேசினேன், இந்த மாதிரி யார்கிட்டையும் நான் உறவு வைக்கல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உறவு வச்சுருக்கேன்னு கேட்டிருக்குது. நான் அப்படி தான் இருப்பேன், இருக்கதா இருந்தால் இருங்க, இல்லைனா வீட்டை விட்டு போங்க அந்த மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசியிருக்காங்க யமுனா. அதனால் ரொம்பவே மனமுடைஞ்சு போன மோகன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, சரி உன்னை நம்பி நம்ம பிரயோஜனம் இல்லை, நீ வந்து குழந்தைய வளர்த்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைகளையும் கொண்டிருக்காருங்க. பெண் குழந்தைய வந்து மகளை வந்து கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கிறாரு. அவனோட பையனை வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கிறாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் தானும் ஃபேனில் தூக்கில் மாட்டி தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் பாருங்கள். ஒரு நடத்தை தகாத உறவு எங்கே போய் முடியுது பாருங்கள். ஒன்று கொலை இல்லைன்னா தற்கொலை போய் முடியுது. உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மனைவியோட நடத்தை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு தற்கொலை முடிவே கிடையாது. அதே மாதிரி தகாத உறவு வைக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். 2 பிள்ளை இருக்குது, ஆண் பிள்ளை, பெண் குழந்தை. 2 பேரும் வாழ வேண்டிய 2 செல்வங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போயிருக்குது. எதனால்? இந்த தகாத உறவுனால. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எதனால் இந்த சம்பவம் எதிர்த்து தெரிவிக்குன்னா, வயது ரொம்ப வித்தியாசம் உள்ளவங்கள தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. ஒரு 5 வயசு 4 வயசு 3 வயசு அவ்வளோதான். அதுக்கு மேலே போச்சுனாலே அது வந்து கடைசியில் இந்த மாதிரி போய் தான் முடியும். அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. 2வது, அப்படியே வித்தியாசம் இருந்தனாலும் அன்பு தான் முக்கியம். வயது வந்து ஒன்றும் பெருசு இல்லை, 2 குழந்தைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்காண்டி வாழலாம். இப்படி அநியாயமாக வேற ஒரு ஆண் நண்பர் கூட சேர்ந்துக்கிட்டு 2 குழந்தைகளோட வாழ்க்கையை பிரித்து, உயிரை பிரித்து, ஒரு குடும்பமே செதஞ்சு போயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தகாத உறவுக்கு போனீங்கனாலே அது முடிவில் தற்கொலையில் போய் முடியுது, கொலையில் போய் முடியுது. நிறைய சம்பவங்கள் டெய்லி 2 சம்பவம், 1 சம்பவம் 2 சம்பவம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த சமுதாயத்தில். ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி தகாத உறவு வைக்காதீங்க. உங்களோட குடும்பமே அழிஞ்சு போகிற நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிறாதீங்க. அது உங்களுக்கு சாபமாக வந்து முடியும். ஸோ வேறு என்ன இந்த விஷயத்தில் பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த கணவர் என்ன யோசிச்சிருக்கலாம், அந்த 2 குழந்தைகளோட வாழ்க்கையை யோசிச்சிருக்கலாம். அவங்க மனைவி தப்பாக போகிறாங்களா, நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, உங்கள் குழந்தைய வளர்த்து காட்டலாமே. எதுக்கு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய, நீங்கள் பெற்ற குழந்தைய அழிக்கிறீங்க? நீங்கள் வந்து உங்கள் மனைவியை பிரிஞ்சு 2 குழந்தைகளையும் அழகாக வளர்த்து காட்டலாம், சாதித்து காட்டலாம். அதை விட்டுட்டு கொல்றனாலையோ தற்கொலைனாலையோ எந்த ஒரு விடிவும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவை எடுக்காதீங்க. அதான் நான் சொல்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சம்பவம் பற்றி வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சம்பவத்தை சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.